நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். தளபதி விஜய் இப்படி பேசிட்டு போயிட்டாரு. இது தமிழக அரசியல்வாதி பேசுகிற முதல் தடவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. இதற்கு முன்னமும் நிறைய பேசியிருக்காங்க, இதற்கு பிறகும் நிறைய பேர் பேச போறாங்க. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் சாத்தியம் தானா? அதாவது கச்சத்தீவை மத்திய அரசால, அதாவது இந்திய அரசால மறுபடியும் இலங்கையிட்ட இருந்து வாங்கி தமிழகத்திட்ட ஒப்படைக்க முடியுமா? மீனவர்கள் வந்து போறதுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? உண்மையிலேயே எதற்காக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தானது? எப்படி கச்சத்தீவு இலங்கை பக்கம் வந்துச்சு? இந்த விஷயங்களை தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம். யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த கடைசி மன்னன் 2ஆம் சங்கிலியன். அவர் 1619ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி பண்றார். அதற்கு பிறகு போர்த்துகீசர் வசமாகிறது யாழ்ப்பாணம். அதற்கு பிறகு ஒல்லாந்தர் வசம், அதற்கு பிறகு பிரித்தானியர் வசம். பிரித்தானியர் வசத்துல இருந்த இலங்கை விடுவிக்கப்படும் போது மதுரை ஜமீன்ட்ட இந்த கச்சத்தீவு கையளிக்கப்படுது. பராமரிப்பு சிரமங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா இந்தியாவும் இலங்கையும் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இந்த எல்லை விவகாரம் ஒரு பெரிய பேசு பொருளா மாறுது. இலங்கைக்கு சொந்தமாக தீவு பராமரிப்புக்காக மதுரை ஜமீன் பக்கம் வந்ததை மறுபடியும் இலங்கைக்கு கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்தியர்கள் வராங்க. அதன்படி 1974ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த கச்சத்தீவு இலங்கையினுடைய வசமாகுது. அந்த 1974ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியர்களுக்கு கச்சத்தீவில் இருக்கக்கூடிய அந்தோனியார் சேர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு மட்டும் வழங்கப்படுது. மீன் பிடிக்கிறதுக்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுமே ஒரு சின்ன முருகல் நிலை. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுது 1976ஆம் ஆண்டு. அந்த ஒப்பந்தத்திலையும் இந்திய மீனவர்கள் இந்த ஏரியாவுக்குள்ள வாரத்துக்கு தடை அப்படின்ற உத்தரவு தான் பிறப்பிக்கப்படுது. ஆனாலும் அவங்களுக்கு சேர்ச்சுக்கு வந்துட்டு போக முடியும். சரி, தமிழக மீனவர்கள் எதுக்காக இந்த கச்சத்தீவு பக்கமாக வராங்க? ஏன் அவங்களுக்கு கேரளா பக்கமாகவும் போய் மீன் பிடிக்க முடியும், புதுச்சேரி பக்கமாகவும் போய் மீன் பிடிக்க முடியும்? அப்படி இருந்தும் எதற்காக கச்சத்தீவு பக்கமாக தமிழக மீனவர்கள் வாராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா இது அவங்களுக்கு ரொம்ப இலகுவான இடம். ஆழம் குறைவான பிரதேசம், அதிகப்படியான மீன்கள் இருக்கக்கூடிய பிரதேசம். அவங்களுடைய கப்பல்களும் அதற்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதுவே கேரளா பக்கம் போறதா இருந்தா அது ஒரு ஆழக்கடல். அந்த ஆழ்கடல் மீன்பிடி வசதிகளை இவங்களுக்கு தமிழக அரசோ அல்லது இந்திய அரசோ செய்து கொடுக்கின்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த கச்சத்தீவு பக்கம் வாரத்துக்கான தேவை இருக்காது. அதே சமயம் புதுச்சேரி பக்கம் போகும்போது புதுச்சேரி பக்கம் மீனவர்களோட அவங்களுக்கு ஒரு முருகல் நிலை உருவாக்குது. இந்த காரணத்தினால அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த கச்சத்தீவு பக்கம் வந்துட்டு போறது அவங்களுக்கு அதிகமான வருவாய் ஈட்டக்கூடியதாக இருக்கிறதுனால மற்ற 2 ரிஸ்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த கச்சத்தீவு ரிஸ்க் இலங்கை ராணுவத்தினால பெரிய அபாயத்துக்கு முகம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க இந்த கடல் எல்லைகள் சர்வதேச சட்டத்தின் நடைமுறைக்குள்ள இருக்கிறதுனால நிச்சயமா இதை இந்திய அரசாலையோ இலங்கை அரசாலையோ மீற முடியாது. சரி, ஒரு பேச்சுக்கு தளபதி விஜய் சொன்ன மாதிரி இந்த கச்சத்தீவை உண்மையிலேயே இந்தியா மறுபடி எடுத்துக்கொள்ள முடியுமா? அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். கொஞ்சம் இல்ல, ரொம்ப சிரமமான விஷயம்தான். ஏன்னா அதற்கு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துல ஒரு சட்ட மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியே நிறைவேற்றப்பட்டாலும் அது 50 ஆண்டு காலமாக ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மீறிக்கொண்டு இலங்கையை பகைத்து கொண்டு இப்படி ஒரு நடைமுறைக்கு இந்தியா வரும் என்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்படி இல்லாம இந்தியாட்டிலிருந்து நிறைய விஷயங்களை இலங்கை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். அந்த காரணத்தின் அடிப்படையில அதை ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொண்டு மீன் பிடிக்கிறதுக்கான அனுமதியை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திட்ட கேட்க முடியும். முற்றுமுழுதா இல்லைனாலும் குறிப்பிட்ட ஒரு தினமோ குறிப்பிட்ட ஒரு வாரமோ இந்த அளவுல இந்திய அரசாங்கம் இலங்கை அரசிட்ட விண்ணப்பிக்க முடியும். அதுவும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இந்திய மீனவர்களுக்கு தமிழக மீனவர்களுக்கு சாதகமான முடிவை கொண்டு வந்து சேர்க்கும். கச்சத்தீவை நோக்கி தமிழக மீனவர்கள் வருவதற்கான உண்மையான ரீசன் அவங்களுடைய வாழ்வாதாரம். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும். அவங்க எல்லை மீறி வந்து மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் எதனால உருவாகுது? அவங்கள்ட்ட மீன் பிடிக்கிறதுக்கு சரியான வசதிகள் இல்லை, வளங்கள் இல்லை. ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கான வளங்களையும் வசதிகளையும் தமிழக மீனவர்களுக்கு தமிழக அரசும் இந்திய அரசும் ஏற்படுத்தி கொடுக்குமா இருந்தா இந்த கச்சத்தீவை நோக்கி அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. தரவே மாட்டோம்னு தெரிஞ்ச கச்சத்தீவை மறுபடி தமிழக மக்கள் தமிழக அரசியல்வாதிகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அரசும் மக்களுடைய வளர்ச்சியில கண்ணும் கருத்துமா இருக்கணும். கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வெறும் வாக்குக்காக மாத்திரம் பேசுறது அவ்வளவு நியாயமே இல்லை. அதனால தமிழக அரசோ இந்திய அரசோ தமிழக மீனவர்களுடைய தேவை என்ன என்றதை அறிஞ்சு அதற்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கையிட்ட ஒரு சரியான தீர்வை பெற்றுக்கொள்ள முடிஞ்சா சிறப்பு. அப்படி இல்லைன்னா எல்லை மீறும் போது இந்த 2 நாடுகளுக்கும் இடையே தொடர்கின்ற பிரச்சனை நீடித்துக் கொண்டுதான் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லப்போனா இந்த கச்சத்தீவுன்றது வெறுமனே அரசியல் விவகாரம் இல்லை,
இது மீன் வளத்தை, கடல் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பானது. ஆக நல்லதை மட்டுமே பேசுற அரசியல், நல்லதை மட்டுமே செய்யற அரசியல் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிற தளபதி விஜய் தமிழக மக்களுக்கு நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம்.